ஓம் ஸ்ரீ குருபயோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 7 நாட்கள் விநாயகருக்கு இந்த ஒரு வழிபாடு பண்றது மூலியமா நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில நடக்காத சில விஷயங்களை கூட நம்ம நடத்தி காட்ட முடியும். இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தின எளிமையான விநாயகர் வழிபாடு. பொதுவா ஒருத்தவங்க வீட்டுல ஒரு சில விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே போகும். திருமண தடையா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், இல்ல வேலையின்மையா இருக்கலாம். பல விஷயங்கள் நெருங்கி வர நேரத்துல தடைபட்டு போகும், கை கூடி வர நேரத்துல தட்டி கழிச்சுக்கிட்டே போகும். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு அப்புறப்படுத்துறோமோ அதை பொறுத்து நம்ம கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் வர்றது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச விஷயங்கள் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை விட்டு போறதுக்கும் நினைச்சது நடக்கிறதுக்கும் நமக்கு முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயக பெருமானோட அருள் பரிபூரணமா வேணுமாம். அதைத்தான் மகா பெரியவர் அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு வழிபாடு முறை 7 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து 7 நாட்கள் கணக்கு வச்சுக்கணும். எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பா விநாயக பெருமானோட போட்டோவோ இல்ல திருவுருவ சிலையோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவர் முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும். அது நெய் தீபமா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமா இருந்தாலும் சரி, அது உங்க வசதிக்கு ஏற்றது. ஆனால் தீபம் ஏற்றும் போது அந்த திரியில கொஞ்சமா வெட்டி வேரையும் சேர்த்து திரிச்சு விளக்காய் ஏத்தணும். வெட்டி வேர் எல்லாம் எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளிலும் எளிதா கிடைக்கக்கூடியது, விலையும் கம்மிதான். அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு விநாயக பெருமானுக்கு 7 நாட்கள் ஏத்தக்கூடிய தீபத்துல அந்த திரியோட வெட்டி விரையும் சேர்த்து திரிச்சு ஏத்தணும். கூடவே தினமும் கொஞ்சமா அருகம்புல்லையும் சாத்தணும். முதல் நாள் சாத்தி வச்ச அருகம்புல்ல மறுநாள் எடுத்து ஓரமா கால்படமா வச்சிட்டு புதுசா இன்னும் கொஞ்சம் அருகம்புல் வச்சு அன்னைக்கான வழிபாடு செய்யணும். 7 நாட்கள் நீங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ஆனா அந்த 7 நாட்களுமே உங்களோட வேண்டுதல் ஒரே வேண்டுதல்ல தான் இருக்கணும். ஒண்ணு வேலை கிடைக்கணும், இல்ல திருமண தடை நீங்கணும், இல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகணும், எது வேணா இருக்கலாம். நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் நடத்தி காமிக்கிறதுக்கு இந்த ஒரு விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். தினமும் காலையில குளிச்சு சுத்தபத்தமா இந்த ஒரு விஷயத்தை வழிபாட தீபமா ஏத்தி வச்சு விநாயகர் கிட்ட உங்க வேண்டுதலை வைக்கணும். அந்த நேரத்துல விநாயகருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் ரொம்ப சிறப்பு. எல்லாருக்குமே விநாயகரோட காயத்ரி மந்திரம் தெரியும். ஓம் ஏக் தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ பிரசோதயா. இந்த ஒரு விநாயகர் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறையோ 8 முறையோ இல்ல 108 முறையோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏத்தது சொல்லிக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து 7 நாட்கள் ஒரு நாள் கூட இடைவிடாம தொடர்ந்து விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏத்தி வரணும். வெட்டிவேருக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அந்த வெட்டிவேரு கூட விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல்லையும் சாத்தி உங்களோட வேண்டுதலை வைக்கும்போது அது தானாவே நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஓம் ஸ்ரீ குருபயோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.